அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த பேய் மழையால் பல்வேறு சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதிகளில் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வரும் 16ஆம் தேதி சென்னை உட்பட பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து வட தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதி 25 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் சராசரியாக எப்போது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை 440 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் தற்போது வரை 13 நாள்களில் மட்டும் 100 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கிட்டத்தட்ட 25% கடந்துள்ளது. முன்னதாக வானிலை மையம் வெளியிட்ட அறிவிப்பில் இன்று தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை மற்றும் இராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்திருந்தது. தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னையில் இருந்து வெகு தூரத்தில் கடலில் இருப்பதால் மாலைக்கு மேல்தான் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நோக்கி வரும்போது 16 அல்லது 17ஆம் தேதி ஏதேனும் ஒரு நாளிலேயே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. தென் மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறைந்து வட உள் மாவட்டங்களான திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் அடுத்த 2 நாள்களுக்கு மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு இருக்காது என்றாலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவது, மின் விநியோக பாதிப்பு, சாலைகள் துண்டிக்கப்படுவது போன்ற பாதிப்புகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சென்னையில் கனமழையை எதிர்கொள்ள 169 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மழை நீரை வெளியேற்ற 900 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன எனவும் மரக்கிளைகளை அகற்ற 280 மரம் அறுக்கும் இயந்திரங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் சிந்தாதிரிப்பேட்டை, கோபாலபுரத்தில் மணிக்கு 1500 பேருக்கு உணவு பொட்டலம் தயாரிக்க சமையற்கூடங்களை தயார் நிலையில் வைத்ததுடன் சென்னையின் 15 மண்டலங்களுக்கும் IAS அதிகாரிகளை நியமித்து கண்காணிக்க உத்தரவிட்டிருக்கிறோம் என்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 180 இடங்களில் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கும் பகுதிகளில் 25 இடங்களில் மழை நீர் தேங்கும் என கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் கவனம் செலுத்தவும், மழைநீர் வடிகால் இணைப்பு பணிகள் முழுமை பெறாமல் உள்ள 43 இடங்களில் பணிகளை விரைந்து முடிக்கவும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்த அறிவுரை வழங்கி இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்குவதுடன் மரக்கிளைகள் முறிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமின்றி மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கூடுதல் கவனத்துடன் ஆட்சியர்கள் செயல்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது.